கர்நாடக தேர்தல் களம் சூடுபிடித்த போது இரண்டு தமிழர்கள் கர்நாடகாவில் பேசு பொருளாக இருந்தனர். ஒருவர் IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை, மற்றொருவர் IAS அதிகாரியாக இருந்த சசிகாந்த் செந்தில். அண்ணாமலையை கர்நாடக தேர்தல் துணை பொறுப்பாளராக பாஜக மேலிடம் நியமனம் செய்து தேர்தல் வாக்குறுதிகள் முதல் வேட்பாளர்கள் தேர்வு வரை அனைத்தையும் ஒப்படைத்தது. மறுபுறம் தேர்தலுக்காக 3 வார் ரூம்கள் அமைத்து அதன் பொறுப்பாளராக காங்கிரஸ் மேலிடத்தால் நியமனம் செய்யப்பட்டார் சசிகாந்த் செந்தில். இந்த இருவரின் வியூகத்தில் வழிநடத்தப்பட்ட கர்நாடக தேர்தல் களத்தில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தவர் சசிகாந்த் செந்தில். அந்த வகையில் காங்கிரசுக்கு கிடைத்த கர்நாடக சிங்கம் தான் சசிகாந்த் செந்தில். திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள சசிகாந்த் செந்தில் நீண்ட நாட்களாக பேசு பொருளாக இருப்பவர். யார் இவர்? 1979ஆம் ஆண்டு பிறந்த சசிகாந்த் செந்திலின் சொந்த ஊர் சென்னை. அவருடைய அப்பா சண்முகம் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, அம்மா மத்திய அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். சென்னையில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பொறியியல் பட்டம் பெற்ற சசிகாந்த் செந்தில் UPSC தேர்வில் தேசிய அளவில் 9வது இடத்தை பிடித்தார். 2009ஆம் ஆண்டு பேட்ச் கர்நாடக கேடர் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில் 2009 முதல் 2012ஆம் ஆண்டு வரை கர்நாடக மாநிலம் பல்லாரி மாவட்டத்தில் உதவி ஆணையராக பணியாற்றினார். அதன் பிறகு சிவமொக்கா பஞ்சாயத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றிய சசிகாந்த் செந்தில் பிறகு சித்ரதுர்கா, ராய்ச்சூர், தட்சிண கன்னடா மாவட்டங்களில் துணை ஆணையராகவும் பணியாற்றினார். இந்த சமயங்களில் வகுப்புவாத மோதல்களை கட்டுப்படுத்தியது, மணல் கொள்ளைகள் மூலம் மத பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி செல்வதை தடுத்தது என அப்போது கர்நாடக ஊடகங்களில் பேசு பொருளானார் சசிகாந்த் செந்தில். 2019ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த சசிகாந்த் செந்தில் நமது பன்முகத்தன்மை வாய்ந்த ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டுமான தொகுதிகள் முன்பு இல்லாத வகையில் சமரசம் செய்யப்படும் போது அரசாங்கத்தில் ஒரு அரசு ஊழியராக தன்னுடைய கடமையை தொடர்வது நெறிமுறையற்றது என்று கூறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அவர். பிறகு 2020ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தவருக்கு கர்நாடக அரசியல் களத்தில் பணி செய்யும் வாய்ப்பை கொடுத்தது காங்கிரஸ். பாஜக ஆட்சி மற்றும் இந்துத்துவ அரசியலை கடுமையாக விமர்சித்து வந்த சசிகாந்த் கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரசின் சித்தராமையா மற்றும் DK சிவகுமார் ஆகியோருக்கான தேர்தல் வியூகத்தை வெற்றிகரமாக வகுத்துக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றார். அப்போது கர்நாடக பாஜக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மைக்கு எதிராக அவர் முன்னெடுத்த 40% கமிஷன் அரசு பேசியம் பிரச்சாரங்கள் கர்நாடக அரசியல் களத்தில் பெரும் கவனம் பெற்றது. மேலும் ஹிஜாப் தடை விவகாரம், முஸ்லிம்களுக்கான 4% உள்ஒதுக்கீடு ரத்து விவகாரம், பசவராஜ் பொம்மை அரசாங்கத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் என தேர்தல் களத்தில் அடுத்தடுத்த ஆயுதங்களை வீசினார் சசிகாந்த் செந்தில். இது ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து உள்ளிட்ட அறிவிப்புகளும் கர்நாடக அரசியல் களத்தில் கவனம் பெற்றது. இவற்றுக்கு மூளையாக செயல்பட்டவர் சசிகாந்த் செந்தில். அவருடைய தேர்தல் வியூகங்களை சமாளிக்க முடியாமல் கர்நாடக பாஜக திணறிய நிலையில்தான் 1980க்கு பிறகு கர்நாடகாவில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியால் காங்கிரஸ் தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவரானார் சசிகாந்த் செந்தில். இந்த நிலையில்தான் அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் சசிகாந்த் செந்தில். திருவள்ளூர் தொகுதியை அதிக முறை கைப்பற்றியது காங்கிரஸ் தான். அடுத்து அதிமுக இங்கு 2 முறை வெற்றியை பதிவு செய்துள்ளது. கடந்த முறை திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜெயக்குமார். அவர் அந்த தொகுதியில் பெரிதாக பெயர் வாங்காத நிலையில் வேட்பாளரை மாற்றும் முடிவுக்கு வந்தது காங்கிரஸ். இந்த நிலையில் அந்த இடம் தற்போது சசிகாந்த் செந்திலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.